இதை வச்சுட்டு நான் எப்படி நடக்க? என்னடா இங்க கத்துற வயலோ? நான் வந்து இருக்கிற ஏன் முன்னாடி அப்படி சவுண்ட் விட்டுட்டு இருக்கேன்? உனக்கு என்னதான் பிரச்சனை? சொல்லி உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா பகவான் ஐயா, நீங்க தான் புதிய பரவான் ஐயா. இன்னைக்கு உங்களை பார்த்ததுல என்ன ஐயா? ஐயா பகவான் ஐயா, இங்க நீங்களே பாத்தீங்களா ஐயா, என் முதுகலை எவ்வளவு பெரிய மூட்டை இருக்குது. இந்த மூட்டையை என்னால தூக்கவே முடியாது ஐயா. உங்களால மாத்திரம் ஐயா இந்த மூட்டையை இறக்க முடியும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. இவ்வளவுதான் பிரச்சனை. இந்த மூட்டையெல்லாம் தூக்கி போட்டுருவேன். இதுக்கு போய் தண்ணி கிடக்க நான் வாரேன். இதுல இவ்வளவு வெயிட்டா இருக்கு. இது பிடிச்சு இடுவோம். ரொம்ப வெயிட்டா இருக்குமா? இது உடனா அது வரும். உடு இருவனம் படிக்க தூங்கனம் படிக்க பிடிச்சு இழுத்து பார்ப்போம். வந்துட்டு வரப்போது படிக்க சார் இவன்ட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன் தெரியாது. நீ பாத்தீங்கன்னா நீ காலையில வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாம வந்தேன். இப்போ டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 50 லட்சம் முட்டையும் 5 கிலோ கோழி மொத்தமா ஒடிக்கிறோம். பார்த்துக்கோ, எடுப்பேன். நீ எடுக்காம வந்துட்டேன்னா அதனால பார்த்து கொஞ்சம் அசதியா இருக்கு. அதை மட்டும் நான் குடிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உனக்கு பாரு இறக்கி வச்சு தான் போறேன். நீ சரியா? நான் போய் வச்சு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஐயோ, இந்த பையனான முட்டையை நினைச்சோம். அவரும் பாதியில விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு என்ன பண்ணனே தெரியலையே. அட, நம்ம பாரத்தை குறைக்க அங்க தூரத்துல யாரோ பாருங்கள. டாக்டர் மாதிரியா இருக்கு. டாக்டர் வந்தா ஆபரேஷன் தியேட்டர் போய் யாராவது என்ன காண முடியாது. தம்பி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி வலி கட்டிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் ப்ரெஷர் இருக்கா? இல்லை வேற எதுவும் நோய் எதுவும் இருக்கா? எல்லாரும் சொல்லுங்க, எங்ககிட்ட எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. டாக்டர் ஐயா, எனக்கு ப்ரெஷரும் இல்லை, சுகரும் இல்லை, நோயும் இல்லை, பேயும் இல்லையா. இங்க பாருங்க ஐயா, என் முதுக பாருங்க ஐயா, எவ்வளவு பெரிய மூட்டையா. இதை என்னால சுமக்க முடியலையா. இதை மட்டும் எப்படியாவது இறங்கிருக்க உதவி செய்யுங்க ஐயா. இதுதான் உங்க பிரச்சனையா? பிரச்சனை முடியா இருந்தாலும் கட்டியா இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணா போதும். ஆப்ரேஷனுக்கு வெறும் ஒரு 10 லட்சம் மட்டும் செலவாகும். அதை மட்டும் நீங்க பார்த்து யோசிக்கலாம். என்ன 10 லட்சமா? பொங்கையா 10 பைசாக்கு கூட வழி இல்லாம இருக்கு. ஏன் போய் 10 லட்சம் கேட்கலையா? இதுக்கு எனக்கு மூட்டையை தூக்கிட்டு போயிருவேன். என்ன ஆளை விட்டுங்க சாமி. என்னப்பா ஆச்சுங்க? உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா ஐயா, இங்க பாருங்கய்யா, என் முதுகுல எவ்வளவு பெரிய மூட்டை. இந்த மூட்டை இறக்கி ஒரு பயிலாம் வந்தாங்க. அவராலே இறக்கிட்டு போல கேட்டா 10 முட்டை சாப்பிடலாம் அப்படிங்க. அடுத்து ஒரு டாக்டர் வந்தாரு. அவரால இறக்க பார்த்து அவரு லட்சம் சொன்னாருயா. என் நிலைமை இப்படியாச்சியா? என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சையா. தம்பி, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க தம்பி. நான் தான் இந்த ஊருக்கு அறிக்கை வச்சிருக்கேன். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. அப்படியே உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இந்த மூட்டையை அழகா கொஞ்சமா மேல தோலை எல்லாத்தையும் உரிச்சு சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் நீட்டா கொத்தி எடுத்து அதுக்கப்புறம் அவளுக்கு நீட்டா சின்ன பீஸா உங்களுக்கு போட்டு அழகா கொடுக்குறேன் தம்பி. நீ எதுக்கு கவலை மட்டும் பண்றாதீங்க தம்பி. வெட்டி எடுக்கிறீங்களா? ஐயா, வெட்டி எடுக்கிறதுக்கு நான் கோழியா ஆராயா? ஆளை விட்டுங்க சாமி. ஐயோ, யாராலும் இதை இறக்க முடியலையே. உன்னை யார்கிட்ட போய் ஒதுக்கிட்டு உதவி பண்ண வந்தவங்களை எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. யாராலும் இந்த மூட்டைக்கு இறக்க வைக்கவே முடியலையே. அது என்னதான் பண்ணானே தெரியல. என் வாழ்க்கை இதுவே போயிருவோம். கடைசி வரை இந்த மூட்டையை தூக்கிட்டு தான் அடைய முடியும். இந்த மூட்டை இன்னும் கொண்டு போலே இருக்குது. செய்ய முடியல. உதவி செய்ய இருக்கீங்களா?
உங்களால எனக்கு இந்த பாரத்துல இருந்து விடுதலை தர முடியும்னா எனக்கு நீங்க விடுதலை தாங்கப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னப்பா இது இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஏசப்பா ஒரே நொடியில இந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இந்த இறக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, யாராலும் இறக்க முடியல. ஆனா ஏசப்பா எனக்கு இந்த பாரத்துல இருந்து ஒரு விடுதலை கொடுத்துறாங்க. இந்த பாரத்துல இருந்து விடுதலை கொடுத்த ஏசப்பாவுக்கு